கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளே நாம் தியானம் செய்யும்படியாக எடுத்துக்கொண்டதான வேத வசனம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவனை கடாட்சிப்பேன் என்று இந்த வசனம் சொல்கிறது. மல்கியா 3:17. கிறிஸ்துவின் மனவாட்டியை தேடி எடுக்கும்படி தேவன் நம்மை அனுப்பியிருப்பாரானால் நாம் தேவனால் அங்கீகரிக்கப்படாத அநேகரை தேர்ந்தெடுக்கிறவர்களாக இருப்போம். ஏனென்றால் நாம் ஒருவரின் உள்ளான இருதயத்தின் சிந்தனைகளை அறியக்கூடாதவர்களாக இருக்கிறோம். இந்த எண்ணம் மற்ற எல்லாரிடமும் நம்மை தாழ்மை உள்ளவர்களாகவும் சாந்தம் உள்ளவர்களாகவும் நற்குணம் உள்ளவர்களாகவும் நம் ஆண்டவரிடம் உண்மை உள்ளவர்களாகவும் ஆக்க வேண்டும். தாவீதை அபிஷேகம் பண்ணும் காரியத்தில் சாமுவேல் தேவனை கவனித்துக் கொண்டிருந்தது போல நாம் நம் ஊழியத்தை குறித்த காரியத்தில் தேவனை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லா இருதயங்களும் சோதித்தரிக்கிற தேவனே கடைசி நாட்களில் தம் சம்பத்தை களஞ்சத்தில் சேர்த்து தம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை குறித்ததான அனைத்து காரியங்களும் அறிந்திருக்கிறார். ஆகவேத்தான் நம்மிடத்தில் எவைகளை கொடுக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய சம்பத்துக்களை அவருக்கு மனவாட்டியை ஆயத்தப்படுத்துவதில் சேகரிப்பதில் அவர் நம்மிடத்தில் அந்த பொறுப்பை கொடுக்காதபடிக்கு அவர் வைத்ததுக்கான காரணம் உண்டு. நமக்கு விருப்பமானவர்களை, நமக்கு அறிமுகமானவரை, நமக்கு பிரியமானவரை நாம் தேர்ந்தெடுப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் நீதி உள்ளவர்களை, பரிசுத்தம் உள்ளவர்களை, உண்மை உள்ளவர்களை அவர் சேர்த்துக்கொள்வார். அவர்களைத்தான் அவர் பிரயாசப்படுத்துவார், அங்கீகரிப்பார். மனிதர்களோ அப்படி அல்ல. மனிதர்கள் தனக்கு பிரியமானவர்களே அவர்கள் ஆயத்தப்படுத்துவார்கள். ஆகவே தான் கர்த்தர் நம்மை சம்பத்துக்களாக சேர்த்து கொள்ள அவர் விருப்பமுள்ளவர்களாகவே இருக்கிறார். நாம் அவருடைய ஆசீர்வாதங்களாக நாம் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களாக. சகல ஜனங்களும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது என்று வசனம் சொல்கிறது. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, கர்த்தர் சொல்வதான வார்த்தையின்படியே கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான உடன்படிக்கை கட்டளைகள் பிரமாணங்களை நாம் நீதியோடு உண்மையோடு பரிசுத்தோடு கூட அவைகளை கடைபிடிப்போம் என்று சொன்னால், அவைகளை கைக்கொள்வோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே சகல ஜனங்களும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள் என்று வசனம் சொல்கிறது. பூமியெல்லாம் என்னுடையது என்று வசனம் சொல்கிற பிரகாரம் பூமியை முழுவதுமாக கர்த்தருடைய மகிமையினாலே நிறைந்திருக்கிறது. நாம் அவருக்கு சொந்த ஜனமாக, அவருடைய சம்பத்தாக, சொத்தாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய கட்டளைகளை, அவருடைய உடன்படிக்கையை, அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்கு தத்தங்களை நாம் பற்றி கொண்டு அவைகளின்படி நடக்க பிரயாசப்பட வேண்டும். அவைகளுடைய வாழ நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அப்படி நாம் வசனத்தின்படி வாழும்பொழுது, வார்த்தைகளின்படி நாம் நடக்கும்போது நம்முடைய கிரியைகள் இருக்குமே என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் கர்த்தருடைய சம்பத்தாகவே இருக்கும். ஆகினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதமாக நாம் மாற நாம் விட்டு கொடுப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை பரிசுத்த நீதியான உண்மையான பாதையை நடத்துவாராக. ஆமென். God bless you.